கும்பம் பிராண்ட் வழங்கும் மூலிகை பூஜை பொருட்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சாண்டில் பவுடர், சந்தனம் பவுடர், சந்தனம் தூள், பியூர் சாண்டில். இது ஒரு சாம்பிள், ஒரு எக்ஸ்போர்ட் கிட்ட வாங்கிட்டு வந்தோம். இது இன்னொரு எக்ஸ்போர்ட், 2 பேரும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கவரில். இது நம்ம சென்னையில் நாட்டு மருந்து கடையில் சந்தனத்தூள் இந்த மாதிரி தான் தராங்க. இது காதி கிராஃப்டில் ஒரு இடத்துல வாங்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இது கேரளாவில் சந்தனத்தூள் ஓப்பன் மார்க்கெட், கவர்மெண்ட்டு அப்ரூவல் இருக்குது விற்கிறதுக்கு. இது கேரளா. இது பெரிய பேக்கெட் கர்நாடகா, இங்கே அப்ரூவல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு எக்ஸ்போர்ட்டுக்கிட்டேருந்து வந்தது. இது ஒரு சந்தனத்தூள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தனத்தூளுடைய கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்ன காரணம் சொல்ல தெரியல. பட் எல்லாருமே ஒரு எக்ஸ்போர்ட்டரு, ஒரு லீகலாக பண்ணுறவங்க தான் எல்லோரும் பில்லு கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வந்த பவுடரு. இது காதி கிராஃப்டில் வாங்கின கட்டை, இது காதி கிராஃப்டில் வாங்கின தூள், ஓகேங்களா. பட்டு ஒன்றும் பார்த்திங்கன்னா இப்போ காதி கிராஃப்டில் வாங்கினது இது கிட்ட போனோன்னே டக்குன்னு வாங்கலை. ஒரு நபர்கிட்ட மினிமம் அரை மணி நேரம் பேசி இந்த கலருக்கு இந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரிந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இது மைசூர் சாண்டில், அதாவது கர்நாடகாவில் வாங்கினது. இப்போ 3 பேக்கெட். இது காதி கிராஃப்ட், இது கேரளா, அதுவே சார் இது ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கிட்ட வாங்கினது, இது கேரளாவில் வாங்கினது இங்கே இருக்குது. சரிங்களா. இது 4 பேக்கெட்டுமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பதில் கேட்டாங்கன்னா, இது மேலால் எடுத்தால் ஒரு கலர் வரும், இந்த கட்டையை மேலால் தூள் பண்ணால் ஒரு கட்டை வரும், மேலால் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு கலர் வரும், இந்த மாதிரி உள்ளேருந்து எடுத்திங்கன்னா வேறு கலர் வரும், மேலால் செதுக்கிங்கன்னா வேறு கலர் வரும், அந்த பட்டையிலேருந்து எடுத்திங்கன்னா ஸ்மெல்லு வராது, உள்ளே அந்த இந்த உள்ளேருந்து இந்த ரவுண்டு ஸ்மெல் நல்லா வரும், வெளியே வர ஸ்மெல்லு கம்மியாக இருக்கும். இப்போ மேல் பட்டை கம்மி, விலை கம்மி, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதன் பிறகு இது வச்சுக்கிறதுல ஒரு சட்டச்சிக்கல் இருக்குது. 1 கிலோக்குள்ளே இந்த மாதிரி சிறகு இந்த சிறகை 1 கிலோ வச்சுக்கலாம், இல்லை இது அரை கிலோ, தூள் அரை கிலோ வச்சுருக்கலாம், இல்லை இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு அரை கிலோ கட்டையாக 1 கிலோ வச்சுக்க கூடாது. 1 கிலோக்கு மேலே இருந்தால் சட்டச்சிக்கல் தமிழ்நாட்டுக்கு. தூள் இருந்தாலும் 1 கிலோக்குள்ளே வச்சுருந்தால் சட்டச்சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி சக்கை கணபதி ஹோமம் அந்த மாதிரி கோவிலுக்கு கொடுக்குறதா இருந்தால் 1 கிலோ, இது மொத்தம் 1 கிலோக்குள்ளே இருக்கணும். 1 கிலோக்கு மேலே இருந்ததுன்னா தமிழகத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து நம்ம இந்த மாதிரி இருக்குது, நம்ம ஒரு பேப்பரில் எழுதணும், கட்டை அரை கிலோ, தூள் 1/4 கிலோ, சாம்பிள் 100 கிராம், இந்த மாதிரி சிறகு ஒரு 50 கிராம், இந்த மாதிரி ஊதுவத்தி ஜவ்வாது பிரச்சனை கிடையாது. சந்தனத்தூள், சந்தன கட்டை, இதுதான் பிரச்சனை.